பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ தேவைகள் வருது. என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்த உடனே நம்ம என்ன தோணுது, நமக்கு எந்த ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசலாம், இல்ல யார்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை சொல்லலாம், நம்ம தேவைக்கு யார் உதவி செய்வாங்க, அவங்கள போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் உடனே போறோம். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல என்ன சொல்றாருன்னா, என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி. உங்க நண்பர்களை அல்ல, உங்க உறவினர்களை அல்ல, மனைவி வீட்டுல இல்ல, கணவனார் வீட்டுல இல்ல, அண்ணன் தம்பி கூட போய் கேட்கறத சொல்லல ஆண்டவர், என்ன நோக்கி கூப்பிடுன்னு. ஏன்னா ஆண்டவரால தான் மறு உத்தரவு தர முடியும். நம்ம என்ன சொல்லி என்ன கஷ்டத்துல இருந்து கூப்பிட்டாலும் நிச்சயமா ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுப்பாரு. நீங்க கஷ்டத்துல உங்க ஃப்ரெண்டை கூப்பிடும்போது, இல்ல உங்க அண்ணன் தம்பி உற்றார் உறவினர்களை போய் நீங்க பார்க்கும்போது, நீங்க கஷ்டத்துலதான் கூப்பிடுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா உங்க காலை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நீங்க வாரீங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க எங்கேயாவது வெளியில கிளம்பிடுவாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி செய்ய மாட்டாரு. அவர் சொன்னாரு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு. ஆமா, நிறைய நேரம் நம்ம மனுஷங்கள்ட்ட இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே போன் இருக்கு. நம்ம போன் போடும் போதெல்லாம் சில நேரம் கால் வெயிட்டிங் வரும், சுவிட்ச் ஆஃப்னு வரும், நோ ஆன்சர் வரும். ஆனா ஆண்டவர்கிட்ட ஒருபோதும் அப்படி வரவே வராது. நீங்க எந்த ராத்திரில, எந்த கஷ்டத்துல, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு உடனே மறு உத்தரவு தருவாரு. நான் தருவேன்னு தான் ஆண்டவர் இந்த மாதத்துல வாக்குத்தத்தம் தர்றாரு. ஆண்டவர் தருகிற அந்த ஆன்சர், உத்தரவு எப்படி இருக்கும்னா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா இருக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் நீங்க அறிஞ்சிருக்காதது, உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னே தெரியாது. அப்படிப்பட்ட விஷயமா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமாக உங்களுக்கு ஆன்சர் தருவாரு. நீங்க நிறைய நேரம் பார்த்திருப்பீங்க, சொல்லியிருப்பீங்க, உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். சின்ன வயசுல இருந்து சந்தோஷம்னா எப்படி இருக்கு அது எனக்கு தெரியவே இல்லை. நான் பிறந்த வீட்லயும் கஷ்டப்பட்டேன், கல்யாணமாகி வந்த வீட்லயும் நான் கஷ்டப்படுறேன், நான் இப்பவும் கஷ்டப்படுறேன், என்ன என் வாழ்க்கையில கஷ்டம், இந்த சந்தோஷங்கிறது எப்படி இருக்கும், அது எந்த கடையில விக்குது அப்படின்னு கூட கேட்கிற அளவுல நீங்க இருக்கலாம். நீங்க அறியாத, இதுவரைக்கும் பார்த்திராத சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களுக்கு தருவாரு. நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஜெயம், வெற்றிய ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களுக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. ரெண்டாவது, ஆண்டவர் தர்ற ஆன்சர் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு எட்டாதது, அதாவது உங்க புத்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அதாவது உங்களுடைய வருமானம் கொஞ்சம் தான் இருக்கும். சில பேருக்கு பாருங்க, நிறைய 4 வருமானம், 5 வருமானம், தோட்டத்துல இருந்து வருமானம், அப்படின்னு நிறைய இருக்கலாம். அவங்களால எந்த பொருளும் வாங்க முடியும். ஆனா உங்க வீட்டுல நீங்க ஒரு ஆள் தான் வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஒரு வருமானம் தான் இருக்கலாம். இது உங்களுக்கு சாத்தியமே இல்லாத விஷயமா இருக்கலாம். அந்த வருமானத்தை வச்சு கூட உங்களால வீடு வாங்க முடியும், நீங்க விரும்புற நிலத்தை வாங்க முடியும், கார் வாங்க முடியும், பொருட்களை உங்களால வாங்க நிச்சயமா முடியும். அதுதான் உங்களுக்கு எட்டாததா ஆண்டவர் எட்ட பண்ணுவாரு. உங்க படிப்புல கிடைக்க முடியாத, அறிவுல கிடைக்க முடியாத வேலைகள், தொழில், இது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. அப்படின்னா அதாவது எல்லாம் இருந்து கிடைக்குதுன்னா அது சாதாரணமானது, நேச்சுரலா கிடைக்கும். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்றாரு. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாசத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைய, ஒரு அதிசயத்தை, சந்தோஷத்தை, நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன்னு சொல்றாரு. பாருங்க, 5 அப்பம் 2 மீன் யாருக்குங்க பத்தோம்? ஒரு சின்ன பையனுக்கு பத்தோம், அவ்வளவுதான். ஆனா இது சாதாரணமான ஒரு விஷயம். இதுல இருந்து தான் ஆண்டவர் அதை பெருக பண்ணி 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க, ஸ்திரீகள் வேற, பிள்ளைகள் வேற சாப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஆண்டவர் செய்யறோம். இன்னைக்கு உங்ககிட்ட கொஞ்சம் வருமானம் இருக்கலாம், கொஞ்சம் பொருள் இருக்கலாம், கொஞ்சம் இருக்கலாம், அதை வச்சு ஆண்டவர் பெருக செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்றாரு. ஆமா, எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்க? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவை மட்டும் நோக்கி கூப்பிடுங்க. மனுஷனை கூப்பிடுறத விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போறதை விட்டுருங்க. இந்த மாதத்துல நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்தா நிச்சயமா அவர் உங்கள் அறிவுக்கு எட்டாத, புத்திக்கு எட்டாத காரியத்தை செய்வாரு. God bless you.